ஆண்டாளை தொடர்ந்து கும்பிட்டே வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மினிஸ்டர் அம்மாவை பாத்திர மாட்டோமா, ஒரு லெட்டர் அப்படி உள்ள கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க. பிளாக்ல டிக்கெட் வித்துருப்பேன் இன்னைக்கு. நான் அம்மாவை பார்க்க போறேன், உங்களுக்கு ஏதாவது அப்படின்னா வந்து எனக்கு நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல பார்த்த மாதிரி ராஜா சார் கேட்கவே வேண்டாம். வந்து ஒரு இசை ஞானி தாண்டி அது என்னென்னமோ நம்ம சொல்லிட்டே போகணும். ராஜா சார் கூட ஒரு ப்ரோக்ராமுக்கான ஒரு ஆங்கர் பண்றதுக்கான ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப சார் என்னை ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, நீ தான் ஆங்கர் பண்ண போறியா அப்படின்னாரு. நான் பேச மாட்டேன், இவ்வளவுதான் நானும் சாரும் பேசிக்கிட்டதான். உனக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிறதா அவர். நான் மௌன விரதம் பேச மாட்டேன், சும்மா அப்படி வந்தேன். சரி என்ன பேட்டிடும் நம்ப மாட்டீங்க, பேட்டிக்கு வந்த கெஸ்ட் அத்தனை பேரும் ராஜா சாரை கண்டு எப்படி நடுங்குனாங்கன்னு நான் தான் சாட்சி. அவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள். அதான் பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவானா இருக்கிறது ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அது பயங்கரம், அது டிவைன் பிளஸிங்ஸ். அது முழுக்க முழுக்க அவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டது வந்து, சார் என்னை பார்க்காம பார்த்துக்கோ, நீ அப்படியே என்கிட்டயே பேசு, நான் பாடி லாங்குவேஜ்ல மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீ என்ன சாட்டை மாற்றி விட்டுறாத அப்படின்ட்டு அவ்வளவு தூரம் வந்து அப்படியே. சாருடைய ஏஜ் தெரியுமா, இன்னமும் பாட்டு எப்படி போறாரு பாருங்க. அது வந்து மனிதர்கள் இசைக்கிற பாட்டா அது. நானும் பேட்டியில 10 தடவை ஒரு கேள்வி தான் கேட்டேன், ஒரே கேள்வி தான் 10 தடவை, எப்படிங்க அப்படின்னு. எப்படி அவரு அருவி எப்படி விழுது, குருவி எப்படி பறக்குது, திரும்ப அருவி குருவியா போச்சா. அது தலைவருக்கு வந்து அது அப்படி சாத்தியமா இருக்கு. அது வந்து இறைவனுடைய பரிபூர்ண கிருபை. எப்படி ஒரு எம்எஸ் அம்மாவோ அப்படி மாதிரி ஒரு இளைஞர். அது வந்து ஒரு ராஜாசா தான். அதுக்கப்புறம் அங்க வந்து 2வது முன்னாடி பின்னாடி, ராஜாக்கு அடுத்து யாரு, ராஜாக்கு முன்னாடி, அந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது. ராஜான்னா ராஜா இல்ல, எம்பரர், சக்கரவர்த்தி. அது வந்து அது வேற ஒரு, அது எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க என்ன விடிய விடிய விடிய. என்கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டார், அப்ப நான் சப்ஜெக்டுக்குள்ள போயிடுறேன். ஏன்னா நம்ம வந்து என்கிட்ட ஒரு பேட்டி கேட்டும் போது இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாங்க, ஹானரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா. அப்படி இது மறந்தே போச்சே சார். ஹானரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரு, மெம்பர் ஆஃப் ஹெவன் அவர், மெம்பர் ஆஃப் டிவைன். அது கடவுளுடைய அது கரிபூர்ணம். எங்க உட்கார்ந்து இருக்கிறார் அவரு, என்ன அது பார்லிமெண்ட் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடி வச்சு, எப்படி ஒரு செங்கோலுக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டதோ அது போல ராஜாக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டது. அப்ப அந்த தம்பி கேட்டாரு, ராஜா சார் என்ன செஞ்சாருன்னு அவருக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்னா. ஒருத்தர் கேட்டே விட்டாரு. நான் அப்படி ஆடி, இந்த கேள்வி கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கேன்னு நான் ஆடி போய், சாயந்தரம் வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்போது 6 மணிக்கு வண்டியில பாட்டு கேட்டு போனவன், வீட்டில் ஒரு துயரம்னு அழுதுவன், காதல் தோல்வியில கவலைப்படுறவன், உடம்பு பாரத்துல மனசு பாரத்துல தவிக்கிறேன், இந்த அத்தனை பேர்த்தையும் போய் கேட்டு பாரு ராஜா என்ன செஞ்சாருன்னு, அவர் எவ்வளவு பெரிய மருந்து கொடுத்தாருன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாண்டா அப்படின்னு. அது வந்து அது உணர்வுகளுக்கு அவர் கொடுத்த மருந்து வந்து அது சாதாரண விஷயமா? யூ won't believe. எனக்கு ஒரு ஆள் தெரியும், பேர் சொல்ல மாட்டேன். ஆபரேஷன் தியேட்டர்ல ராஜா சார பாட்டை போட்டுட்டு உட்கார்ந்து ஆபரேஷன் தியேட்டர்ல, அவருக்கு தான் ஆபரேஷன், டாக்டர் பாட்டு கேட்டு இருக்காரு நினைச்சிடாதீங்க, பேஷண்ட் பாட்டை கேட்டுட்டு இருந்தார். அந்த ஆபரேஷன் இது கண் முன்னாடி நடந்த விஷயம். அவ்வளவு பெரிய ஒரு மெஸ்மரைசிங் மிராக்கிள். அது வந்து ராஜா சார் அவருடைய உட்கார்றதுனா அது ஆண்டாளம்மா போட்ட பிக்சர் தான். வேற என்ன, சிறுவலத்துல பிறந்தா நீ என்னனாலும் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு ஒரு ஆள் தான். எங்க அண்ணன் மாலன் நாராயணன் உட்கார்ந்துருக்காரு முன்னாடி, எங்களுக்கெல்லாம் முன்னோடி, ஸ்ரீவில்லுத்தூர்லயே பிறந்தவர். அவர் வந்து அவரு கொஞ்ச நாள் இருந்து ஊர்ல வந்துட்டாரு, அதனால வந்து அவர் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. நான் 25 வருஷம் அங்கேயே இருந்தேன், அதனால வந்து அம்மா போடுற பிச்சைக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது. அது மாதிரி பயங்கரம். இப்ப இருக்கிற அம்மா பைனான்ஸ் மினிஸ்டர் வந்து 4:30 மணிக்கு எனக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்க, 3:55க்கு நான் புயல் போல வந்துட்டு இருக்கேன். அட்டி கான்வாயில வண்டியை பிச்சு ஓரம் கட்டி லெப்ட்ல ஓடுறா அப்படின்னு சொல்லி சார், என்னம்மா 4:30 மணி ப்ரோக்ராமுக்கு நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே கிடையாதா? அப்புறம் இல்லை மேல அம்மா ரெஃப்ரெஷ் பண்ண, அப்ப நான் லேட்டா போறேன்னு மலையில பயந்து பெட்ரோல் போடாம டீசல் போடாம பறந்தடிச்சு வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் மினிஸ்டர் வந்து அம்மா தான். அது தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேண்டாம், நீ அதை கொடுத்தியா, நீ இதை கொடுத்தியா, நீ அதை கொடுத்தியா. தூத்துக்குடிக்கு மலைக்கு பார்க்க வந்திருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அம்மா வந்தாங்க, மலையை பார்த்தாங்க. ஒவ்வொரு இடத்துல நின்று ரவுண்டு கட்டி அம்மா அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா சரி பயங்கரமா போட்டு வந்து ஒரு நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நினைச்ச அம்மா இல்ல போல தெரியுது, வேற அம்மா போல தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு.
மதுரை மீனாட்சி அம்மாட்ட காலடியில் பிறந்திருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் எங்க ஆண்டாளம்மா போய் சேர்ந்த இடத்துல வந்து படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆந்திரா, டெல்லி ஒரு உண்மையான நேஷனல் ஃபிகர் மேடம் தான். உண்மையால நான் ஆண்டாளம்மா தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். நான் சொன்னேன் ஆண்டாளம்மா எங்க போய் சேர்ந்தாங்களோ அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தாங்க, அப்படிதான் நான் சொன்னேன். டாபிக்ல நான் சப்ஜெக்ட் விட்டு நான் மாத்தி போக மாட்டேன். அப்படி ஒரு பயங்கரமான மோஸ்ட் பவர்ஃபுல் அவங்க வந்து எண்ணிக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு துருவங்களை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு ஆண்டாளம்மா தான் சேர்க்கிறாங்க. வேற யாருக்காகவும் யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எழுதுனவர் வந்து IFS ஆபீசர், அவர் பெலாரஸ்ல இருந்திருக்காரு. அப்ப நான் பெலாரஸ் போகும்போது பாத்துக்கிறேன், இப்ப என்ன செய்ய போறேன், நீ அங்க இருந்தா அங்க இருந்துக்கோ, எனக்கு என்ன செய்ய போறேன். அப்ப ஆண்டாளம்மா தான் கனெக்ட் பண்றான். நீங்க எப்படி மாற்று வார்த்தை சொல்ல முடியும்? பைனான்ஸ் மினிஸ்டருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு, நீ வர முடியுமா? நான் வேலையா இருக்கேன் பவர். ஆண்டாளம்மா ப்ரோக்ராம், அப்படியா, சரி வரேன். ராஜா சார்ட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? நடக்கவே போல. ஆண்டாளம்மா வந்து அப்ப கற்பனையே பண்ண முடியாத விஷயத்துக்கான கனெக்டிங் பாயிண்ட் தான் ஆண்டாளம்மா இருக்கா. இந்த மார்கழி மாசத்துல அவளை பேசுறதோட வேற என்ன இருக்கு? பேசிக்கிட்டே விடும். இந்த புத்தகம் என்ன செய்யுது? அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டாளை கொண்டு போகுது. யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆண்டாளை துதிபாடி கொண்டிருந்த வேலை மட்டுமே செய்தவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உன் காலை பிடிச்சு கிடக்கேன் தாயே, வேற ஒண்ணுமே இல்லை. மற்ற நம் காமங்கள் மாற்றையில் ரொம்பவாய் காலை பிடிச்சிட்டு நீ தான் எனக்கு கதி அப்படின்னா அவன் தாடா சந்தோஷமா நம்ம பேடா நல்லா அப்படி ஏத்துக்கிட்டே இருக்கான். இவ்வளவுதான் பாயிண்ட். எங்க ஊர்ல மொத்தம் 13 பட்டர் வீடு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 13 பட்டர்களும் ஃபாரின் ரிட்டர்ன். ஆண்டாளம்மா இங்க வர எனக்கு கைங்கரியம் ஒண்ணு, அங்க போய் சம்பாதிச்சுவா. எல்லாம் ஃபாரின், லண்டன்ல, சிங்கப்பூர்ல, ஆஸ்திரேலியால அவ்வளவு பிரமாதமா இருக்கும். பக்தர்கள்லாம் வந்து பிரமாதமா இருக்காங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. அறநிலைத்துறையில இருந்து எவ்வளவு குடைச்சல் வந்தாலும் அதை தாண்டி சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு அவங்க பேர். ஆண்டாளம்மா வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப கைங்கரியம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆண்டாள் தான் சாட்சி. அப்படிப்பட்ட ஆச்சரியமான கைங்கரியத்தை ஜெய்சுந்தர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு IFS ஆபீசர் உட்கார்ந்திருக்காரு. நாளைக்கு இன்னைக்கு ஒரு IFS ஆபீசர் இங்க உட்கார்ந்திருக்காருன்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க, புரியாத புரிஞ்சுங்க. அப்புறம் கேட்டா அம்மா வச்சு நீ பாலிடிக்ஸ் பேசிட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன். அடுத்த தலைமுறைக்கு என்ன நிறைய திருப்பாவையில பாத்தீங்கன்னா திருப்பாவைக்கும் திருமொழிக்கும் பாஷ்யம் எழுதுறதுக்கு ஆச்சாரியர்களும் குருமார்களும் சுஜாதாவும் மாலனும் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. எப்படியாவது நம்ம ஒன்னு எழுதிருவோம் ஒரு பாசம். அவ அவ்வளவு சீண்டுவா, அவ்வளவு தூண்டுவா. அப்படி எழுது என்ன எழுதுறா, உனக்கு என்னடா எழுதுறா அப்படின்னு அப்படி தூண்டுவா. எல்லாரும் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட என்ன காரணம்? அந்த ஊர் சாதாரணப்பட்ட ஊரா? கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். இவ பிறந்துட்டு போயிட்டா, தலைவன் அங்கே உட்கார்ந்திருக்கான். கோவிந்தன் வாழும் ஊர். அவளே சொல்றான் வில்லிபுத்தூர் உறைவான் தன் அப்படின்றான். வில்லிபுத்தூருக்கு வந்துட்டு போறவன் தன் கிடையாது, வில்லிபுத்தூர்ல இருக்கிற அங்கே உறைஞ்சு கிடக்குறான். அப்படிப்பட்டவர் வில்லிபுத்தூர் வேத கோனூர். சாதாரண ஊரா? வேதங்களுக்கு தலைமை ஏற்ற ஊர். அவ்வளவு பெரிய ஊர். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அது நின்றுகிட்டே இருக்கு. ஆண்டாள் வந்து அவ்வளவு சாஸ்வதமா நிக்கிறான். இந்த திருப்பாவைய 30 பாட்டு தெரியும், தெரியல. இப்ப என்ன சார் செய்யறது? தெரியலன்னு 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்புன்ட்டான். 30 பாட்டு தெரியலன்னா பூமிக்கு பாரம்ட்டான். என்ன இன்சல்ட் பாருங்க, அவமானத்துல இப்படி அவமானப்படுத்துறது. அப்ப என்ன கணக்கு? 30 தெரியலன்னா பூமிக்கு பாரம்னா 30 தெரிஞ்சிருந்தா பூமிக்கு வைரம், பூமிக்குள்ள உள்ள வைரம். இவ்வளவுதான் பாயிண்ட், ஒண்ணுமே இல்லைங்க. என்னுடைய நண்பன் அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து 30 தப்பாமேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தும். 5வது வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு வந்து சீர் செய்யறது. வேற ஒண்ணுமே இல்லை. முதல் வருஷம் 1000 பேர். சார் உங்களுக்கு தெரியுமா 1000 பேரை கூட்டுறதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும் தெரியுமா? எவ்வளவு குவாலி, எவ்வளவு பிரியாணி, எவ்வளவு குவார்டர், எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1000 பேரை கூட்டுறது. அடுத்த வருஷம் 2000, அடுத்து இந்த வருஷம் 6000 பேர். ஆண்டாள் பின்னாடி நிக்க 6000 லேடிஸ். கோயிலுக்குள்ள கூட்டம் 6000 பேர் ஒரு கோயிலுக்குள்ள போன என்னங்க ஆகும்? அட் அ டைம் அவ்வளவு கூட்டம், ஒரே மாட்டு. ஆண்டாள் சொன்னா 3 ஜீர் வந்து நிக்கிறாங்க.
நேஷனல் கமிஷன் துப்புரவு அதுக்கு மா வெங்கடேசன் அப்படி ஆண்டாள்னு பேரை சொன்னா அப்படி கூட்டம் நிக்குது. கையில காசு செலவழிச்சு, சூர்யாவுக்கு தெரியும் எவ்வளவு செலவழிக்கணும்னு, கையில காசு செலவழிச்சு வந்திருந்தாங்க அவ்வளவு கூட்டம். அப்ப ஆண்டாளுங்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய கனெக்டிவிட்டி, எவ்வளவு பெரிய மந்திரமா நிக்குன்னு யோசிக்கும். அது வந்து திரு ஜெய்சங்கர் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இது போகணும். மணிப்பிரவாளத்திலேயே எழுதிட்டு இருப்பாங்க, எலீச்சு மொழியில் எழுதிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கு அவர் சிம்பிளிஃபைட் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல எல்லா பக்கம் கொண்டு வரும். பத்ரி அழகா சொன்னது போல தமிழுக்கும் தெலுங்குக்கும் மட்டுமே சொந்தமாக கருதப்படக்கூடிய ஆண்டாளை ஒட்டுமொத்த உலகத்துக்குமானவள், வையம் சுமப்பதும் வம்புன்னு தான் சொன்னா, ஸ்ரீவிழுத்து சுமப்பதும் வம்புன்னு சொல்ல, வையம் உலகத்திலேயே வேஸ்டா போயிடும். அப்ப உலகம் பூரா அந்த 30 பாட்டும் தெரிஞ்சிருக்கணுங்கிறக்கான ஒரு ஆச்சரியமான ஏற்பாடு பண்ண திரு கேசவ் அவர்களுடைய ஓவியம். இந்த முன்னாடி ஒரு கிளி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆண்டாள் உட்கார்ந்துருக்கா பாருங்க, ஆண்டாள்கிட்ட ஒரு ரெக்க இருக்கு பாருங்க, ஆண்டாள்கிட்ட ரெக்க இருக்கு பாருங்க. அதுதான் பாயிண்ட். நான் நினைச்சேன் இந்த படத்தை இப்பதான் கவனிக்கிறேன், இங்க வந்து அப்புறம் தான் கவனிச்சேன், அது எப்படி அந்த படம் வருதுன்னு யோசிச்சேன். ராஜா சாருக்கு எப்படி அந்த உட்கார்ந்த ஹார்மோனியத்தில் அப்படி வருதோ, அது வந்து நான் அது கதையா கேட்டிருக்கேன், அதுக்காக சொல்றேன். அவங்க டியூன் சொல்றதுக்கு முன்னாடி 2 இதானா இரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தா அவன் ஆடி ஆகா ஆகான்னு கும்பிட்டு வாங்கிட்டு. அத மாதிரி கேசவ சாருடைய ஓவியங்கள்ல ஆண்டாள் இறங்கி உட்கார்ந்துருக்கா அப்படியே கண்ணன் ஆடுறான் அப்படியே. இது இது தூரிகையால் சாத்தியம் இல்லை. நான் நினைச்சேன், எனக்கு தோணுச்சு, ஆண்டாளுடைய கிளி தன்னுடைய இறகை கொடுத்து இந்த படத்தை வரைந்திருக்கிறது. இல்லைன்னா சாத்தியம் இல்லை, இல்லைன்னா சாத்தியம் இல்லை. ஏன்? ஆண்டாள் வந்து காரியத்தை அப்படி சாதிச்சுப்பா. காரியம் சாதிக்கிறது ஆண்டாளுக்கு இணையே கிடையாது. கோகிலத்திட்ட குயில்கிட்ட உலகளந்தான் வர கூவாய் அப்படின்றான். என் ராஜா அங்க நிக்கிறான், அவனை வர சொல்லு. எதுக்கு நான் வர சொல்லணும்? இப்ப வழியில என் பேட்டி கேட்டாங்க, நீங்க ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னா, எதுக்குங்க பேட்டி கொடுங்க, நான் எக்ஸ்க்ளூசிவா போட்டு, நீ எக்ஸ்க்ளூசிவா போட்டு நான் என்ன செய்யப்படுறேன்? அப்ப கேள்வி வரும்ல, அப்ப குயில்கிட்ட வந்து உலகளந்தான் வர கூவாய். அப்ப குயில் கேட்கல, இதுக்கு நான் எதுக்கு கூணும், உனக்கு வேணா நீ கூவு இதான் சொல்லுவோம், நான் எதுக்கு கூணும். அப்ப சொல்றா, இன் அடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோல கிளியை. கிளி எப்படி பாருங்க, சாதாரண கிளியில கொழு கொழுன்னு இருக்கு, கொழுத்து இருக்கு. இன் அடிசிலோடு அக்கார் அடிசல் போட்டு பால் அமுது ஊட்டி எடுத்து, அதுல அக்கார் அடிசலே பால் வந்து வத வதம் 100 லிட்டர் பால் 1 கிலோ அரிசின்றான். அதுல பால் அமுது ஊட்டி எடுத்து வளர்த்த என் கோல கிளியை உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே. அவளை ஃப்ரெண்டாக நம்மகிட்ட கிளி, நம்ம கிளி மாதிரி பொண்ணு இருக்குன்னு சொல்லும் பாருங்க, கிளியே இருக்குன்ற ஆண்டாள். ஏன் கிளி இருக்குது, குயில் உனக்கு ஃப்ரெண்ட் ஆக்குற, உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வர கூவாய். அப்ப நான் நினைச்சேன், ஆண்டாள் வந்து அந்த கிளியத்தான் கேசவிட்டு அனுப்பிட்டா, அந்த கிளியத்தான் அனுப்பி இந்தா போய் படம் வரைஞ்சிட்டு வா. எவ்வளவு ஆச்சரியமான படங்கள். அவர் சொன்னது போல போட்டி போடுது, இந்த பக்கம் நம்ம எழுத்த படிப்போமா, இந்த பக்கம் படத்தை பார்ப்போமா அப்படின்னு. அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இந்த 2 காம்போ வந்து இது ஒரு காஃபி டேபிள் புக், டீ டேபிள் புக் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அதை தாண்டி ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமா நினைக்கிறேன். பொது இடங்கள்ல மட்டுமே இருக்கக்கூடிய புத்தகங்களா இல்லாம, அது இந்த புத்தகத்துக்காகவோ இந்த ஆத்தருக்காகவோ இந்த வரைந்தவருக்காகவோ நான் சொல்லல, ஆண்டாளுக்காக சொல்றேன். உங்க வீட்டுல ஆண்டாள் படமாவோ பாடமாவோ புத்தகமாகவோ இருந்தா ஓஹோன்னு இருப்பீங்க. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை, புதுவை என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர், அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்புரான் கோதை சொன்ன. சில பேர் கேட்கிறாங்க, அவர் என்ன கோதை அப்படின்னு. பட்டர்புரான் கோதை, அவனுக்கு பிறந்தவர். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. பட்டர்புரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30. சங்க தமிழ் இப்ப வந்துட்டு இருக்க சாதா தமிழ் கிடையாது, தமிழ் வளர்க்கிறேங்கிற காமெடி பிசினஸ் கிடையாது, சீரியஸா வளர்த்த சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறு வரும்பாவை. எங்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். உன் வீட்டுல நல்லா இருப்ப, பக்கத்து வீட்டுல நல்லா இருப்ப, எல்லா இடத்துலயும் நல்லா இருப்ப. அதற்காக இந்த புத்தகத்தை வடிவமைத்த, பங்களித்த, பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பாடல்கள் ஆண்டாளை சொல்ல 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 நான் எவ்வளவு கீழே இருக்கேன். ஆண்டாளை பேசுறதை விட்டு அடிமையை பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆரம்பிச்சதே பாண்டன். ஆண்டாள் பாசுரங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆண்டாளை பற்றி. இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர்
நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் அருண பகவான் ஆசி கூற இங்கே வந்து அமர்ந்து நல்ல மொழிகளை ஆண்டாளை பற்றி பேசுவது என்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நானும் அது போலத்தான் வந்திருக்கிறேன். தவிர எனக்கு தமிழ் இலக்கியத்திலேயோ தமிழிலேயோ அவ்வளவு மொழி அறிவோ இலக்கிய அறிவோ எதுவும் கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னுடைய வேலை என்னவென்றும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் முதல்ல ஒரு கிராமத்திலிருந்து இங்க வரேன். முதல் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறேன். அந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக வருது. வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ரீல்ல ஓடுது. ஃபர்ஸ்ட் ரீல்ல வந்து கதாநாயகியை அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்துறப்ப அவ வந்து ஒரு டூரிங் தியேட்டர்ல ஒரு படம் பார்க்கறா. அந்த படத்துல ஆண்டாளுடைய டான்ஸ் போயிட்டு இருக்கு. ஆண்டாள் பாட்டை அந்த அது வேற ஒரு படத்துல எடுத்த காட்சியை அங்க டூரிங் தியேட்டர்ல படமா தானே ஓடும். அதை பார்க்கறா. அப்புறம் ஆண்டாளை பார்த்து இவள் வந்து மெய் மறந்து அவளோட கலக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தூண்டுற மாதிரி போகுது. இது ஆண்டாள பாட்டு ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண சாங் அந்த படத்துல போயிட்டு இருந்தாலும் ஒரு போர்ஷன் வந்து பாட்டே இல்லாம சைலண்டா போகுது. அதுக்கு நான் மியூசிக் போடணும். அப்போ ஏடா சைலண்டா போகுது, இதுல என்னது பண்றது அப்படின்னு பார்த்து தேடி பிடிச்சு போட்டு நாம் ஃபர்ஸ்ட் ரீல்லையே போட்டது சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரை எடிய போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீக்கு உற்ற ஏவல் எங்களை கொள்ளாமல் போகாது. உனக்கு நாங்க பணி செஞ்சது இல்லையா, அந்த ஏவல் வந்து எங்களை காக்காமல் போகாது என்ற அர்த்தத்தை அடங்கிய அந்த பாடலுக்கு நான் இசையமைத்து அது பாட வைத்து படத்துக்கு சிங் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் படத்திலேயே எனக்கு ஆண்டாள் வந்து அருள் புரிஞ்சிட்டா அப்படிங்கிறது. ஆனா அவ்வளவு 30 பாடலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடல் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு 20வது பாடல் பாடினீங்களா? 33வது 20 அது பாடினாங்க. எனக்கு நான் வந்து சிவபக்தன். ஆனா இதுக்கெல்லாம் எதிரி இல்லை. நான் எங்க அப்பா வந்து ராமசாமி, எங்க அம்மா வந்து சின்னத்தாயம்மாள், அண்ணன் வந்து பாவலர் வரதராஜன், அக்கா வந்து கமலம், பத்மாவதி இன்னொரு அக்கா, பாஸ்கரன் அண்ணன். எனக்கு வந்து எங்க அப்பா வச்ச பேர் வந்து ஞான தேசிகன். ஆனா ஸ்கூல்ல இத ஷார்ட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராஜையான்னு மாத்தினாரு. அது வந்து ராஜாவாயி அப்புறம் இளையவர் ராஜாவாயிடுச்சு. அது வேற கதை. அப்போ வைஷ்ணவ சம்பிரதாய இதுல வந்து அப்பா வந்து ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு. அந்த ஒரு விட்ட குறையோ தொட்ட குறையோ இந்த மாதிரி வந்து இருக்கு. நான் சிவபக்தன். சிவபக்தன்னா சைவத்தை மட்டுமே பாதிக்கலாம். திருவாசகத்தை நான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி, சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ண மாதிரி திவ்ய பிரபந்தத்தையும் நான் ஒலிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன். சரியான சந்தர்ப்பத்தில் அதை நான் வெளியிடவும் காத்திருக்கிறேன். எனக்கு அதுல சம்மந்தம் இல்லைனாலும் மாதம் பௌர்ணமி தினங்களில் வந்து என்ன மாதம் 30 நாளும் எனக்கு வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். காலையில் ஒரு சாங், மத்தியானம் ஒரு சாங், 7 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டுன்னு பேரு. அந்த நேரத்தில் இப்ப எல்லாம் கால் ஷீட்லாம் கிடையாது. ராவு பகலா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, நைட்டெல்லாம் ஒர்க் பண்றாங்க. 6 மாசம் ஆகுது ஒரு பாட்டு பண்றதுக்கு. 6 மாசம் ஆகுது. 1 வருஷம் கூட எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல ரெக்கார்ட் பிரேக் பண்றவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கள பத்தி நமக்கு ஒன்றும் இது இல்லை. அவங்கள குறை சொல்லணும்னு இல்லை, வரல. வந்தா தானே. இப்ப நான் வந்திருக்கேன்,
நான் வந்தா தானே, வந்துட்டேன்ல. அது மாதிரி நான் வாசிக்கிறப்ப நான் இன்னும் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்துல எல்லாம் கரை கண்டு வந்தவன் இல்லை. இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனா அது கொஸ்டின் மார்க் தான். என்ன பொறுத்தளவில் கொஸ்டின் மார்க். ஆனால் மக்கள் இசை ஞானின்னு கூப்பிடுறாங்க. ஓகே, நமஸ்காரம். நான் என்ன அந்த மாதிரி நினைக்கல. அதனால எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எரிஞ்சிட்டேன். ஏன்னா என்னோட கச்சேரி வாசிக்கின்ற நேரத்தில் நான் பாடல் வாசிப்பேன். சின்ன பையன் ஹார்மோனியம் வாசிக்கிறேன், ஜனங்கள் கை தட்டுறாங்க. கைத்தட்ட பெருமையாக இருந்தது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பிக்க இந்த கைத்தட்டல் ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் இதை கைத்தட்டுறாங்களே, இது எதுக்கு கைத்தட்டுறாங்கன்னா, பாட்டுக்கா, மியூசிக்கா, நம்ம வாசிக்கிற திறமைக்கா, எதுக்குன்னு சொல்லி என் மனசு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புனா, இல்லை இது டியூனுக்காகத்தான் கைத்தட்டுறாங்க. அது என்ன வாசிப்பேன்னா சினிமா பாடல்கள், பாப்புலரான சினிமா பாடல்களை வாசிப்பேன். அந்த பாடல் யாரு அப்போ இந்த டியூனுக்கு கை தட்டுறாங்கன்னா இந்த கைத்தட்டல் யாருக்கு போகுது? பாட்டுக்கு போகுது. பாட்டு யார் போட்டா? MS விஸ்வநாதன் சார் போட்டார். அப்போ இந்த கைத்தட்டல் விஸ்வநாதன் சாருக்கு போகுது. அப்பாடா, என் தலையில் இருந்து அதெல்லாம் இறங்கி போச்சு, பாரமெல்லாம் இறங்கி போச்சு. நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கை தட்டுறாங்க, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன். அதனால் எந்த புகழ்மொழியும் எந்த பாராட்டுகளும், இங்க பாண்டியன் எவ்வளவு பேர் பேசினாரு, ஒன்னும் ஒட்டுற எனக்கு இல்ல. அதை பத்தி சிந்தனையே கிடையாது. நான் சிவபக்தன் என்று சொன்ன மாதிரி என்னுடைய வேலை காலையில் 4 மணியிலிருந்து தொடங்கும். ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுவேன். சில நாட்கள் 3 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரே நாளையில 3 தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறேன். இது என்னுடைய திறமையை சொல்வதற்காக அல்ல. அவங்களுக்கு நெருக்கடி. தீபாவளியில ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படமும் எங்களுக்கு பேக்ரவுண்ட் நீங்க சீக்கிரமா முடிச்சு கொடுத்தா தான் நாங்கள் பிரிண்ட் எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடிச்சு எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும். 3 ப்ரொடியூசர்ஸ் நிற்கிறாங்க, 5-6 பேர் நிற்பாங்க. ஆனால் 3 படங்களுக்கு கண்டிப்பா பண்ணியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட நேரத்தில் 3 ரெக்கார்டிங் தியேட்டர்களில் புக் பண்ண, 3 ஆர்கெஸ்ட்ராவுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ண, 3 கண்டக்டர். ஃபர்ஸ்ட் தியேட்டரில் காலையில் 7 மணிக்கு போயிட்டு ஒரு ரீலை பார்த்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் கம்போஸ் பண்ண, அடுத்த 10 நிமிஷத்தில் மியூசிக்கை எழுதிட்டு நானே மியூசிக்கை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இந்த மியூசிக்கை பிக்சரோட சிங்க் பண்ணி நான் கண்டக்டருக்கு காட்டுவேன். அது மியூசிக் எழுதுறப்ப வாசிக்கிறப்ப கரெக்டாக இருப்பாங்க, டைரக்டர்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. கரெக்டாக அந்த மியூசிக் அவங்க ஷார்ட் சேஞ்ச் ஓவர் வந்த உடனே கரெக்டாக அந்த சேஞ்ச் ஓவர் அந்த மியூசிக் அங்கே போய் அப்படி உட்கார்ந்தோடனே சார் எப்படி சார் இதே மாதிரி ஒரு ரீலை கம்போஸ் பண்ணி அவரை கண்டக்டரை அவரை கண்டக்ட் பண்ணி எனக்கு தப்பு இல்லாமல் கண்டக்ட் பண்ணி காட்டணும். அவர் காட்டினதுக்கு அப்புறமா அவர் நீங்க டேக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தியேட்டர். அதே மாதிரி அடுத்த தியேட்டர். ஒரு நாளைக்கு 12 ரீல் முடியும். ஒரு படத்துக்கு 14 ரீல் இருக்கும். இந்த 14 ரீல்ல ஒரு நாளைக்கு 12 ரீல்னா 3 படத்துக்கு முன்னாங்க 12. அந்த மாதிரி கணக்கில் 3 தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே யாரும் கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. 3 தீபாவளிக்கு 3 கணக்கு பண்ணிக்கங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்டவன் இந்த ஓய்வுக்காக என்ன பண்ணுவேன்னா, பௌர்ணமி தினங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு, பௌர்ணமி தினத்தில் கோடிசாமின்னு ஒருத்தர் பெரியவர் இருந்தார். அவர் யாரும் உபதேசம் பண்றதில்ல, அவர் தனியாக உட்காந்துருப்பார். அவரை போய் தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வேற யார்ட்டையும் போகணும். அவர்கிட்ட போய் பார்த்துட்டு அப்புறம் மாயம்மான்னு கன்னியாகுமரியில் கடற்கரையிலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, பித்து பிடிச்சவங்க மாதிரி. அவங்களையும் போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவலம் கிரிவலம் போறப்ப நான் போறது காட்டுப்பாதையில் தான் போவேன். சாதாரணமாக இப்போ போற பாதையில் போறதில்லை. போக ஆரம்பித்தது
20 வருடங்களுக்கும் மேலாக இந்த காட்டுப்பாதையில் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நான் காட்டுப்பாதையில் கண்ணாடிகளை நல்லா உடைச்சு போட்டு பாதையில போட்டா, வரிசையா போட்டா எப்படி இருக்கும்? மலர்களை தூவி இப்பொழுதெல்லாம் வரவேற்கிறார்கள் இல்லையா நடக்கிற பாதையில, கண்ணாடியில நடக்கிற மாதிரி இருக்கும். காலில் நான் வெறுங்காலில் தான் நடப்பேன். திருவண்ணாமலையில போனேன்னா வெறுங்காலில் நடக்கும் பொழுது அது நன்றாக குத்தும். ஆஹா ஆஹா என்று சொல்லிக்கொண்டே மடையெல்லாம் சுத்திட்டு வரப்போ அடியண்ணாமலை கோவில் இருந்தது. அடியண்ணாமலை கோவிலில் நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போவது வழக்கம். அங்கே மாணிக்க வாசகர் தங்கி இருந்து எழுதிய திருவம்பாவை எழுதிய அந்த இடமும் அந்த குளமும் அந்த இடங்களையும் சுத்தி அவர் பாடின இடம் இது அப்படிங்கிற உணர்வு எனக்கு போவேன். அந்த கோயிலுக்குள்ள போயிட்டாலே அந்த சிவபெருமான பார்க்கறப்ப அந்த சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது உணர்வு சொல்ல முடியாத உணர்வு, அமைதி என்னை ஆட்கொள்ளும். அங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் இருப்பேன். இப்ப என் கூட வந்தவங்க பக்கத்தில் இருப்பாங்க. இந்த ஒரு தடவை மலையை சுத்திட்டு வரும் பொழுது அங்க ஒரு 5 மணிக்கு உட்காந்துருக்கேன். கோயில திறந்து விட்டாங்க. சிவபெருமான், அந்த சிவலிங்கம், நான் வெறும் அமைதியா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு எண்ணம், இது ஞான சம்பந்தர் பாட்டை கேட்டிருக்கோம்ல அப்படின்னு ஒரு உணர்வு. அப்ப இந்த கல்லு கேட்டிருக்கோம், இந்த மண்டபம் கேட்டிருக்கோம், அப்ப மாணிக்க வாசகர் பாடினதான் கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரிசையா அடியார்களை பத்தி சிந்திக்குது. அந்த கல்லு கேட்டிருக்க, அந்த இடத்துலயே நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற உணர்வு என்னை சொல்ல முடியாத ஒரு உணர்வுக்கு தள்ளிவிட்டது. இது நடந்து ஒரு மாதம் கழிந்து நான் வீட்டிலே அன்றைக்கு ரெக்கார்டிங் இல்லாமல் படுத்திருந்துட்டு அப்புறம் 4 மணிக்கு நான் எழுதுகிற மாதிரி இருந்தது. எழுந்த உடனே எனக்கு பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வந்தது. என்னடா ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்தேன். எழுதுனா 10 நிமிஷத்துல 10 பாடல்களை எழுதிவிட்டேன். 10 பாடல்கள் வந்தது. நான் எழுதினேன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. உடனே பெரும் புலவர், உங்களுக்கு பாண்டிக்கு நல்லா தெரியும், பெரும் புலவர் நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு போன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி 2 நாள், அடுத்த நாளும் அதே மாதிரி இன்னொரு 10 பாடல்கள் வந்தது. நான் எழுதியிருக்கிறத நான் சொல்றேன், என்ன எழுதுனீங்க அப்படின்னு கேட்டார். ஐயா இந்த மாதிரி வந்தது, பாட கிடைத்த பரம்பொருளை பாடுதற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனமுடம் நீக்குவானை முன்மொழியால் பாடேலோர் எம்பாவாயின்னு வருது. நான் எம்பாவாயின்னு நான் முடிக்கிறப்பதான் நான் ஐயோ திருவம்பாவையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோடுது. மூட மனமுடம் நீக்குவானை முன்மொழியால், முன்மொழியது முதல் எது தோன்றியதோ அது, முன்மொழியால் பாடையலோர் என்பாவாய். காலத்தின் மாற்றம் கழிந்ததடி கார்கண்ணி கான் அறிவு கண்மூடி கோலங்கள் காட்டும் அதிசயங்கள் கண்டே அதிசயித்து கண்துயில்வாய் ஞாலத்தில் ஞாயிறள நாணி இருள் நன்னாது அகலதொருபோல் வாலறிவன் வந்தே அறிவு அகன்றுனா விரிஞ்சு பெருசாயிடல, அகன்றுனா போயிடுது, தூரம் ஓடி போயிடணும். வாலறிவன் வந்தே அறிவகன்று வாழ்ந்திருக்க பாடையலோர் எம்பாவாய். இப்படி வரிசையா பாடல்களா வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு பாடல், இப்போ அவன் வந்திருக்கான், இன்னும் தூங்குறே, நீ சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னு சொல்றப்போ முதல்ல உணர்றவன் நான் தானே உணர்ந்து அவன் வர, அவன் எப்படிப்பட்டவன், இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் வந்திருக்கான் அவன் வாசலுக்கு, இன்னும் தூங்கி இருக்க உனக்கு தெரியலையா அப்படின்னு நான் ஒன்னும் எழுதுறப்ப உனக்கு நான் உணர்த்துறப்ப எனக்கு தானே உணருது முதல்ல. அப்ப அதனால எனக்கு கிடைக்கிற புண்ணியம் இருக்கு இல்லையா, என் பயனை உன் உறக்கம் வந்து எழுப்ப இட்டானை பாடையிலோர் என்பாவாய் அப்படின்னு வருது. அப்புறம் இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பென்று விதி என்னென்ன தோற்றியதோ
அன்ன உயிர்க்கு இன்ன உணவு என்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ அன்று விதி கொன்று விதி தென்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னுவந்தே இன்னிசைத்து மூன்ற விதி முற்றுமர பாடையலோர் எம்பாவாய். இன்ன உலகு, இன்ன உயிர், இன்ன உடம்பு என்று என்ன விதி தோற்றியதோ அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ அன்று விதிக்கு அன்பு ஒன்று விதித்து அன்று விதி கொன்று விதி அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு வந்து இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடையில ஒரு எம்பாவாய் அப்படின்னு அப்படி வருது. அப்படி அவர் வந்து ஐயா 20 பாட்டுகள் தான் எழுதினேன் அப்படின்னு சொன்ன. ஐயா மாணிக்க வாசகரும் 20 பாடல் தான் ஏன் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அவர் திருப்பள்ளி எழுச்சி எழுதுனதுனால அதையும் சேர்த்து மார்கழி மாதத்துக்கு 30 நாளும் பாடுவாங்க. அப்ப நீங்க திருப்பள்ளி எழுச்சியும் எழுதிருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 3வது நாள் திருப்பள்ளி எழுச்சி ஒரு 10 பாடல்கள் எழுதி திருவம்பாவைன்னு எழுதினேன். எனக்கு சம்பந்தம் இந்த விஷயத்தை நான் வந்து எங்கேயுமே சொன்னதில்லை. இத எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேன், நான் இதை பத்தி நான் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. நமக்கு இருக்கிற அறிவு ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கான். சரி, அதுல வந்து மியூசிக் கொஞ்சம் வருது, அதுல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அதனால இந்த விழாவில் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறது பாண்டே பேச 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 நான் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கேன். ஐயோ ஆண்டாளை பத்தி ஒண்ணுமே தெரியாம நம்ம உட்கார்ந்துருக்கோம். இவரு இந்த பாண்டே இவ்வளவு பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு, இவ்வளவு பாடம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த விழாவில் நான் வந்து சம்மந்தமில்லாம நான் வந்திருந்தாலும் சம்மந்தமில்லாதவன் என்று என்னை நான் நினைத்து கொண்டாலும் என்னை சம்பந்தப்படுத்தி இங்கே கொண்டு வந்து அமர்த்தி வைத்தான் அல்லவா, அவனுக்கு அந்த ஒருவனுக்கு நன்றியை தெரிவித்து ஜெயசுந்தர் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு இது போய் சேருகின்ற முறையிலேயே அவருடைய எழுத்து இந்த புத்தகத்தில் அமைந்திருப்பது மிகவும் உத்தமமானது. இறைவனுடைய பரிபூரண அருள் இல்லை என்றால் இது நடக்கிற காரியம் அல்ல. இந்த நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பற்றி நீடூழி வாழ ஜெயசுந்தர் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அவர் வந்த அந்த பாரம்பரியம், அந்த வழி அவருடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. என்றும் நீடூழி வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி எங்க முடிச்சாரோ அங்க நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய 5 பேர் நான் இங்க இருக்கவே கூடாது, 6வது ஆளா. நிஜமா கலையோ இசையோ எழுத்தோ எல்லாத்துக்கும் அந்த வாக்கு தாட்டி, தெலுங்கு சொல்லுவாங்க வாக்கு தாட்டி, வாக் பிரபாவம், இது எல்லாம் சேர்த்து போட்டு அங்க 5 பேர் இருக்காங்க. அந்த 6வது சேர் அங்க இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நானும் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா அங்கிருந்து வந்து இங்க சொல்லிருக்கலாம். நிஜமா தெய்வ அனுகிரகம். இன்னைக்கு இப்பேற்பட்ட மேதைகளோட நான் மேடையில் உட்காந்துருக்கேன். தெய்வ அனுகிரகம். மேதைகள் நம்ம புஸ்தகத்தில் படிப்போம், 15th centuryல இவங்க இருந்தாங்க, 16th centuryல இவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பத்தி படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான உணர்வு வரும். இவங்கெல்லாம் இருந்தாங்களா அந்த காலத்துல. நம்ம எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இவங்கெல்லாம் இருக்காங்க நம்மளோட. அப்பேற்பட்ட பெரியோர்கள் இருக்கக்கூடிய அந்த மேடையில் நான் இருக்கவே கூடாதுன்றதை நான் ரிப்பீட் பண்றேன். சும்மா பேச்சுக்கு சொல்றேன், மனசார உணர்ந்து சொல்றேன். பாண்டே பேசும்போது சொன்னார் மோஸ்ட் வாண்டட் அப்படின்னாரு. தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, நிஜமாவே மோஸ்ட் வாண்டட். இன்னைக்கு அதுவும் தமிழ்நாடுல போஸ்டர் ஓட்டுவாங்க, மோஸ்ட் வாண்டட் பினான்ஸ் மினிஸ்டர். பட் நான் சும்மா அதை ஒரு லைட் ஹார்ட்டடா ஆரம்பிக்கிறதுக்கு அதை சொன்னேனே தவிர, ஜெயசுந்தருக்கு நிஜமாவே அவங்க
பூர்வீகர், அவங்க பெரியோர்கள், அவங்க வம்சத்துல வந்த பெரிய பெரிய மகத்தான முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண புண்ணியம் அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி திருப்பாவை போன்ற டிசெப்டிவ்லி சிம்பிளா இருக்கக்கூடிய, நான் வேணும்னே டிசெப்டிவ்லி சிம்பிள்னு சொல்றேன், சிம்பிள் இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வந்தது. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், இதுக்கு பெரிய வாச்சான் பிள்ளை போல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தான் விளக்கம் எடுத்து சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தர வழங்குறேன். ஆனா என்னோட அபிப்பிராயம் கொஞ்சம் வேற விதமா இருக்கு. நம்ம தேடினா நிறைய ஒன்றும் அதுல இருந்து வெல்த் ஆஃப் நாலேஜ், இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் பண்ணலாம். ஆனா சிம்பிள், நான் அதை இல்லைங்கள, மறுக்கல. அவங்க பண்றதெல்லாம் இன்னும் நிறைய சிந்தித்து அந்த இறை அருள்னா என்ன, இறைவனை அடைவது எப்படிங்கிறதெல்லாம் பத்தி இன்னும் பிலோசாபிக்கலி அதை பத்தி யோசிக்கணும், அதெல்லாம் படிக்கணும் நம்ம. ஆனா திருப்பாவையில அந்த ஆண்டாள் சொன்னது எளிய விதத்துல என் மனசை கவர்ந்த அவன் அப்படிங்கறத எடுத்து சொல்றாங்க. அதுல சின்ன பெண்ணா இருந்தா கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆச்சரிய தரக்கூடிய விஷயம் என்ன, இயற்கையை அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணிருக்காங்க, அதை எப்படி தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில எடுத்து சொல்ல கூடிய அளவுக்கு அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அதோட பாட்டுக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி, ஈர்ப்புத்தன்மை. அங்க பாரு, பறவைகள்லாம் பேச ஆரம்பிச்சு விட்டது. நான் இப்பதான் ரீசெண்டா ஆணை சாத்தான்னா என்னன்றத பத்தி கூட கேள்விப்பட்டேன். ஆனா அதெல்லாம் கூட அப்சர்வ் பண்றாங்க அவங்க. அதோட இல்லாம இன்னொன்னு, எனக்கு சின்ன வயசுல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க எனக்கு திருப்பாவை புஸ்தகம் விளக்கத்துடன் கொடுத்தது பி. ஸ்ரீ அவர் எழுதினது. ஐம் ஷூர் மெனி ஆஃப் யூ ஆல் வுட் ஹவ் சீன் இட். எளிமையா அழகா எடுத்து சொல்வார். வார்த்தைக்கு அர்த்தம், அதுக்கப்புறம் விளக்க உரை. எனக்கு திருப்பாவை பரிச்சயமானது, ஃபெமிலியர் ஆனது இஸ் த்ரூ பி. ஸ்ரீ. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் எழுதினதெல்லாம் கூட படிச்சிருக்கேன். ஆனா ஒரு குகைக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி அந்த பிடரிய சிலிர்த்துண்டு வெளியில வரும் அப்படிங்கறத ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவில்ல சேவை பண்ணக்கூடிய ஒரு பட்டரோட பெண், சின்ன பெண், அவளுக்கு எப்படி புரியும்? குகையில் இருக்கக்கூடிய நல்ல தூங்கி எழுந்து நல்ல ரெடி டு ஃபைட் வரக்கூடிய லயன் எப்படி வரும்ன்றதை எடுத்து சொல்லக்கூடிய திறமை இதெல்லாம் அமானுஷ்யம். அந்த தெய்வம் தனக்குள்ள, அவளுக்குள்ள, ஆண்டாளுக்குள்ள போட்ட ஒரு எக்ஸ்ட்ரா, எம்பெட்டட் சிப்ஸ் எல்லாம் பேசணும் இல்லையா இன்னைக்கு, ஒன் எக்ஸ்ட்ரா சிப் ஹஸ் பீன் எம்பெட்டட் இன்டு ஆண்டாள். அதுதான் இன்னைக்கு ஜெயசுந்தர், எக்ஸ்ட்ரா எம்பெட்டட் சம்திங். சரி, இதெல்லாம் தெய்வம் தான் கொடுக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு அலட்சியமா இருக்கிறது இல்லை. நம்ம மூதாதையர்கள் பண்ணதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளுக்கு வருது. அதனால நம்ம மேல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆகா பத்தியா இன்னைக்கு நான் எழுத முடியுது அப்படிங்கறது நம்மளால இன்னும் நம்ம வரப்போற தலைமுறைகளுக்கு நம்ம புண்ணியம் பண்றோமா, நல்லது பண்ணி கொடுக்கறோமா, இல்ல ஊரை திட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமா, அது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சியை முதல்ல கொடுக்கணும். இப்ப ராமாயணம் பத்தி, துளசிதாசர் பத்தி எல்லாம் பேசும்போதுலாம் துளசிதாசர் வாஸ் ஹனுமான்ஸ் அவதாரம் அப்படிங்களாம். ஏன் அதுல சொல்றது என்ன? அந்த வரியே இதுல ஜெயசுந்தர் அவரோட புஸ்தகத்திலையும் ஆரம்பிக்கிறார். துளசிதாசரோடது இல்ல, அந்த தத்துவத்தை. நான் வைகுண்டத்துல இல்ல, அங்க நான் இருக்க மாட்டேன், இல்ல வேற விதமான கோவில்கள்லாம் இல்ல, எங்க இருக்கிறேன் நானு? பக்தியோட பகவன் நாம சொல்ற இடத்துல நான் இருப்பேன். அதுதான் அனுமார். எங்க ராம ராமன்னா வந்துடுறாரு அவரு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இட் இஸ் வெரிஃபைடு, அதனால நான் சொல்றேன். அயோத்தியா வெர்டிக்ட் வந்த போது அந்த ஜட்ஜு கோர்ட்ல சொல்லும் போது, நீங்க வேணா ஃபேக்கா இல்லையான்றத டபுள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, பத்திரிகையாளர் இங்க இருக்கான்றது. ஒரு ஆஞ்சநேயரோட
பின் தலைமுறை கோர்ட்டு மேல உட்காந்துருந்தான். நம்பணும்னா நம்புங்க, இல்லைன்னா இல்ல. இது என்ன இந்த அம்மா வந்து இதை பேசுது அப்படின்றவங்க தாராளமா அதையும் சொல்லிக்கோங்க. பட் பகவன் நாமா சொல்ற இடத்துல ஆஞ்சநேயர் வருவாருங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த மாதிரி இதுல ஜெயசுந்தர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, அங்க இல்ல தெய்வம் வைகுண்டத்துல இருப்பாருன்னு வச்சுக்கலாம், பட் எங்கெல்லாம் பக்தியோட கடவுளோட பேர் எடுக்கிறோமோ அங்க வந்துடுறாரு அவரு. அப்படின்னா என்ன, ஒரு காஸ்மிக் போர்ஸ், அந்த காஸ்மிக் போர்ஸ் வந்து சேர்ந்துருது அங்க. அண்ட் தேர் இஸ் அ கான்ஸ்பிரசி இன் த காஸ்மிக். அந்த இடத்துல நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதனாலதான் நல்லதை பேசு, நல்லதை சொல்லு, நல்லதே என்ன, நல்லதே செய் அப்படிங்கிறது. So it is a culture which builds goodness, which wants to have goodness around. So எளிய முறையில ஆண்டாள் சொன்னது ஒன்னே நம்ம படிச்சுட்டே போனோம்னா, நம்ம பழங்காலத்துல வேத காலத்திலேருந்து இருக்கக்கூடிய கான்வர்சேஷனல் ஸ்டைல், நம்ம இந்தியன் பிலாசபி பத்தி பேசும்போது கூட இட் இஸ் ஒரு கேள்விக்கு பதில், டைரக்டா பதில் இல்லாம இது இல்லை அது இல்லை அப்படி நெகேட் பண்ணிக்கிட்டே போகும். அந்த சிஸ்டம்னால என்ன நம்மளுக்கு வருது, மனசு ஒண்ணு தேடும், இது இல்லைன்னா அப்போ, அது இல்லைன்னா அப்போ அப்படின்னு மனசு தீவிரமா யோசிச்சுட்டே போறதுனால யூ அரைவ் அட் சம்திங். ஓ மண்டைய தளர்ந்து அதுக்குள்ள போட்டுட்டா ஈஸி தான் இல்ல, ஆனா உன்னை யோசிக்க வச்சு அந்த வழியை நீயே தேடி அந்த உண்மையை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிலசாபிக்கல் பேசிஸ். நெகேட் பண்ணிட்டே போவாங்க, இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை. அதுல கான்வர்சேஷனல் டெக்னிக், நீ கேள்வி கேளு நான் இல்லைங்கிற, நீ கேள்வி கேளு நான் இல்லைங்கிற, அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த டெக்னிக் இஸ் கான்வர்சேஷனல். ஆண்டாளமோ அதுதான் பண்றாங்க. தோழி வா, என்ன அகம்பாமா, உனக்கு கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டு இருப்பியா நீ, இதெல்லாம் லிங்கிங் வித் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம மண்டையில போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தா யூ நோ வாட் யூ ஹாவ் டு டூ. அதையும் சுந்தர அழகா எடுத்து சொல்றாரு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எடுத்து முதல்ல வந்துருது, 4வது பாட்டுலயோ 5வது பாட்டுலயோ. இதெல்லாம் பண்ணணும், இந்த சுத்தமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் படுக்கைன்னா எப்படி இருக்கணும் அதையும் எடுத்து சொல்றாங்க. சோ இப்படி பழக்கத்தில் இருந்த விஷயத்தையே எடுத்து தன்னுடைய தோழிகளுக்கு சொல்லி ஃபைனலா எல்லாரும் அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, நீ எழுந்துக்க மாட்டேங்கிற, அங்க பாரு தயிர் அரபம் கேட்டில்லையோ, காதல் ஓட மாட்டேங்கிற, தயிர் கிடையுது, அவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே, நீ ஏன் வரமாட்டேங்கிற வெளியில. அதுக்கப்புறம் அந்த நப்பின்னை, இந்த இப்போ நடக்கிற அந்த 3 நாள் 19, 18, 19, 20ல நப்பின்னை தான், எல்லாமே நப்பின்னை தான். அந்த நப்பின்னை மேல இருக்கக்கூடிய அந்த அட்மிரேஷன் அது எப்படி விளக்கமா எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வருது விஷயம் ஒண்ணா. சரி, அதுல இன்னொரு பாயிண்ட் ஜெயசுந்தர் அழகா எடுத்து சொல்லிருக்காரு அவரோட புஸ்தகத்துல. இந்த நோன்பு கார்த்தியாயனி விரதம் ஆஃப் மதுரா இஸ் பீங் இங்க பாவை நோன்பா கொண்டாடுறோம். அதுல அவங்க கேட்கறது என்ன பொருள், இந்த நோன்புக்கு தேவையான பொருள், அதையும் ஜெயசுந்தர் அழகா எடுத்து சொல்லிருக்காரு. அது எனக்கு ரொம்ப, the way he said it is very attractive. விசிறி, கண்ணாடி, இந்த இன்னும் 2-3 ஐட்டம் இருந்தா கூட இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எடுத்து சொல்றாரு. உங்களுடைய அகந்தைய போக்குறதுக்கு விசிறி, காத்தா அதை அடிச்சுட்டு போயிட்டோம் என்னுடைய அகந்தை. என்னுடைய இப்போ நம்ம இசை ஞானியோட பேச்ச கேட்டோம்னா அவரோட டிக்ஷனரியில அகந்தையே இல்லை, அடிமை அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு போயிட்டார். அதுல அந்த விசிறி கூட என்னோட அகம்பாவத்தை போக்கிடு காத்தால, கண்ணாடியும் கொடு, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நான் நின்று பார்க்கும்போது உன் உருவம் தான் எனக்கு தெரியணும், அந்த தெய்வத்தின் உருவம் தான் எனக்கு வேணும். அதாவது என் முகமே நான் பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேனா, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேனா, அது இல்லை, அதை பார்க்கும்போது உன்னில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அதுல கண்ணில் படுதா பாரு. இதெல்லாம் இதனாலதான் உங்களுக்கு ஒரு பெரிய வாச்சான் பிள்ளை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். எஸ், தேவை இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம மனசு
லயிச்சு படிச்சா, மனசு போக்கஸோட படிச்சா, முடிஞ்ச ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ எங்கேயோ அங்கேயோ விளக்கத்தை பார்த்தா, இதெல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி வருது. அதனாலதான் நான் வைகுண்டத்துல இல்ல, எங்கெல்லாம் பகவான் நாமா சொல்றாங்களோ அங்கதான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாலுமே, அந்த பக்திக்கு எத்தனை விதம் அதையும் எடுத்து சொல்றான். அந்த பக்திக்கு எத்தனை விதம் இருந்தா கூட நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டிட்டு போனோமா? தேவையில்லை, தேவையில்லை. நாமஸ்மரணமா, சேவை பண்ணணுமா? இப்போ நீங்க புஷ்டி மார்க்கம் போய் அங்க நாத்வாரா கோவில் வல்லபாச்சாரியார் மூலமா நிர்ணயிக்கப்பட்டது. அங்க போனீங்கன்னா சேவா பாவ் தான், வேற ஒண்ணுமே இருக்காது. சின்ன கிருஷ்ணன் அதனால இவ்வளோண்டு குழக்கட்டை பண்ணு, சின்ன கிருஷ்ணன் அதனால இந்த கிண்ணத்துல பால கொடு. அப்படியாக அவங்க சேவைங்கிறது எத்தனை சின்ன சின்ன லெவல்ல யோசிச்சு பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க. பூ அங்க கோவிலுக்கு போனா பூவை தொடுத்து கூட வேற ஒண்ணும், நீ ஸ்ட்ரைட்டா தர்ஷனம் எல்லாம் பண்ணவே வேண்டாம், இதெல்லாம் பண்ணிட்டு வந்துரும், அதுவே போதும் உனக்கு. சோ புஷ்டி மார்க்கத்தை அதை எம்பசிஸ் பண்றாங்க. பக்தியில எத்தனையோ விதங்கும் போது அந்த சேவை பண்றதும் நாமஸ்மரணம் பண்றதும், சில இடத்துல உன்லி நாமஸ்மரண, இத்தனை மார்க்கம் இருந்தா கூட ஆண்டாள் எடுத்து அழகா சொல்றது நம்மளுக்கு சமர்ப்பணம், கம்ப்ளீட் சரண்டர். உனக்கு ஏதோ சாமர்த்தியம் இருக்கு, நான் பண்ணிட முடியும், கடவுளை நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்றது இல்ல. நீ தான் எல்லாமே, நான் உனக்கு சரண், நான் இஃப் எனிதிங் நிமித்த மாத்திரம் தான் இருக்கேன், நீ என்ன பண்ண வைக்கிற நான் பண்றேன், எனக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த பொசசிவ்னஸ், இது என்னோடது, நான் பண்ணது, எனக்கு வந்தது, இந்த சக்சஸ்க்கு காரணம் நானு அப்படிங்கிறதே இல்லாம போயிடுத்துனா எவ்ரிதிங். இப்போ இசையில மூழ்கி இருக்கக்கூடிய ஞானி சொல்றமே, எனக்கு அந்த பாட்டு 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 தான், அதுல இருந்து தான் எனக்கு இன்பம் கிடைக்கிறது. முடிஞ்ச ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். ஸோ செய்யறத சரண்டர் ஸ்பிரிட்டோட செஞ்சா யூ அட்டெயின், அண்ட் யூ அட்டெயின் த கிருஷ்ண அனுபவா. அதுதான் எதுக்கு இந்த நோன்பு. இந்த நோன்பு பண்ணி என்ன கிடைக்க போகுது உனக்கு? அவங்க கேட்டது எனக்கு கிருஷ்ண அனுபவத்தை கொடு. அந்த அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லிலும் கிருஷ்ணரோட அந்த ஃபீலிங் எனக்கு கொடுத்துரு, அதே இன்பம், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். ஆழ்வார்களும் அதே தானே சொல்றாங்க, எனக்கு அங்க போய் எனக்கு அந்த இடத்த சொர்க்கம் கூட எனக்கு வேண்டாம், நான் இருக்கிற இடத்துல உன்னை நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டுறாத. அரங்கமான அகுருள்ள ஆளே சொல்றாங்க, அச்சுவே எனக்கு வேண்டாம், எனக்கு இதே போதும். அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை நான் நாக்கால உணர்ந்து சொல்லிட்டே இருந்தாலே போதும். அதை தான் ஆண்டாள் எடுத்து சொல்றான். அதுல நடுவில் இதெல்லாம் எடுத்து சொல்றதுனால நம்மளுக்கு புரியுது, டே டு டே விஷயத்தை எப்படி இன்டகிரேட் பண்ணி சின்ன பெண்களுடைய மனசுல அந்த எண்ணத்தை புகுத்தி, பிளஸ் சத் சங்குன்னு நம்ம எல்லாம் நல்லதை கேட்கறதுக்கு ஒரு இடத்துல போய் இருக்காருங்க, நல்லதை கேட்கக்கூடிய 10 மனுஷர்களோட இருங்க, அவங்களோட இருந்தா நம்மளுக்கு அந்த எண்ணம்லாம் வரும்னு சொல்றோமே. காலையில் எழுந்து எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு பாவை நோம்புன்னு பேர்ல போய் குளிச்சுட்டு வந்து அவரோட நாமத்தை சொல்லுவோம். சத் சங்கம் தான் அது. இதெல்லாம் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு அச்சீவ். அதை ஆண்டாள் எடுத்து சொல்றா. இங்க ஜெயசுந்தரோட ஸ்டைலும் அதே தான். அண்ட் ஆண்டாள் மாத்திரம் சொன்னது இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அவர் அப்பப்போ இங்க எல்லாமோ எடுத்துன்னு போடுறாரு. So he's got that extraordinary talent of making it look simple, like Andal making it look simple, but bringing so many things into it. இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு பொறுமையா இதெல்லாம் தேடி 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 எங்க இருந்தோ எடுத்துன்னு வந்து போட்டு சிம்பிளா இருக்க எடுத்துக்கோ. அந்த பைட் சைஸ்ங்கிறோம் இல்லையா, எல்லாமே பைட் சைஸ்ல வேணும். பைட் சைஸ்ல ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து போட்டாரு. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். ரொம்ப அழகா எடுத்து பண்ணியிருக்கார். தமிழும் தெலுங்குக்காரங்களுக்கும் இது எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா கூட ஜெயசுந்தரோட விளக்கங்களை தமிழ்லையும் தெலுங்குலையும் கூட சொல்லணும். இந்த புக்கை தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் எல்லாத்தையும் போடணும், பெங்காலி, அஸ்ஸாமி எல்லாத்தையும் போடணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இந்த வடிவில் இப்படி கான்வர்சேஷன்ல, லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன்ல எத்தனை ரிச் பேக்கிங், அமேசிங், பிரம்மாண்டமான ஒரு வேலையை முடிச்சிருக்கார். இதுல ஒரு செப்பரேட் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம் கேஷவ் பத்தி.
அது ஒன்றும் அந்த கண்ணு, அந்த இமை, அந்த கை விரல், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பாவனை எப்படி கேப்சர் பண்ணிக்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தரம் அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன், அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, யூ ஆர் தரோலி பிளஸ்ட் எவ்ரி டே. கிருஷ்ணாவுக்கு ஒரு நான் அந்த சேவாபாவம் புஷ்டி மார்க்கம் சொல்றேன்னு, நாளுக்கு ஒரு படைப்பு, அவருக்கு நாளுக்கு ஒரு டிராயிங் கிருஷ்ணா பத்தி. இமேஜின் தட், அமேசிங் இல்ல? நம்மளுக்கு வாயில கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா ஏதாவது 2 நாமத்தை சொல்றதுக்கே நம்ம யோசிக்கிறோம், ஐயோ டைம் ஆயிடுது இன்னைக்கு, ஐ ஹேவ் டு கோ. அவர் என்னடா உட்காந்துருக்காரு அப்படியே பியூட்டிஃபுல்லா தன்னோட மனசுல இருக்கக்கூடிய பாவனையை அந்த பெயிண்டிங்ல எடுத்துன்னு வந்து போட்டுறார். இன்னைக்கு உனக்கு இதான்ப்பா. அவரோட சந்ததிகள் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. புண்ணியம், இந்த புண்ணியம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் போகத்தானே போகும். ஸோ அமேசிங். இந்த மேடையில் இருக்கக்கூடிய உன்னதமான பண்டிதர்கள், ஸ்காலர்ஸ், இப்போ எல்லாருக்கும் நான் தடவா நினைக்கிறேன், இன்க்ளூசிவ் ஆஃப் யங் ஜெயசுந்தர், ஃபார் திஸ் கிரேட் எஃபர்ட். அண்ட் எனக்கு இதுல வந்து பங்கேற்றுக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அவருக்கு 1000 நமஸ்காரம். தேங்க்யூ இல்லை, நமஸ்காரம், நிஜமா நமஸ்காரம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரியேஷன்ஸ். ஐ அப்ரிஷியேட் ஹிஸ் ஒர்க். தேங்க்யூ வெரி மச். Thank you very much, ma'am. I now invite the man of the moment, Shri Jayasundar, diplomat and author of the book, to address the gathering. Good evening, எல்லாருக்கும் வணக்கம். நான் கடந்த சில நாட்களா ஒரு 2-3 வாரமா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் என்ன நான் கிள்ளி பாத்துக்கிறேன், இதெல்லாம் நனவா கனவான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. பக்கத்துல இருந்து ஆண்டாள் நனவுதான் முன்னாடி போன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கா, இன்னமும் சொல்லிட்டே இருக்கா. நம்ம மல்லிதா புக் ரிலீஸ்க்கு வந்திருக்க ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சினான் இளையராஜா சார், நம்ம மேம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் இன் த வேர்ல்ட் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஷி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் இன் த வேர்ல்ட். சார் எடுத்துக்கிட்டா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு, நேத்திக்கு இன்னைக்கு என்னைக்கும் எங்க ஊர்ல அவர் தான் ராஜா. அன்புக்குரியாண்ணா, பாண்டியண்ணா, பத்ரிண்ணா, கேசவண்ணா, நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரியவாச்சான் பிள்ளையோட கால் தூசிக்கு ஒரு தூசி ஒட்டிட்டு இருந்தா அந்த தூசிலே ஒரு தூசியா நான் ஒட்டிட்டு இருப்பேன். அந்த லெவல்ல தான் இருக்கேன். நம்ம எல்லாம் திருப்பாயை பத்தி எழுதலாமா அப்படின்னு யோசிக்கும் போது எழுதலாம், முன்னாடி போ அப்படின்னு நமக்கு எங்கிருந்தாவது இப்போ வந்து ஒரு ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ்ங்கிற மாதிரி கூட இல்லாம என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, முன்னாடி போன்னு ஆண்டாள் சொன்னது எப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேசவண்ணா வந்து எஸ் நம்ம கொலாபரேட் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொன்னப்பதான் ஆண்டாள் நமக்கு பிளஸ் பண்ணிட்டா, நம்ம இதுல முன்னாடி போலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இதுவே அவர் தான் கொடுத்தாரு. பட் எங்க தாத்தா பித்துக்குளி முருகதாஸோட திருப்பாவை தான் நான் முத கேட்டேன். நானும் என் தங்க ரசிகா, இப்ப நாள்பாசனம் பாடினேன், என் தங்க ரசிகா, நாங்க 2 பேருமே வந்து பித்துக்குளி முருகதாஸோட பாட்டு தான் ஃபர்ஸ்ட் கேட்டு, அந்த திருப்பாவை கேட்டு தான் நாங்க வளர்ந்தோம். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பிரேஷன் கண்டினியூ பண்ணி ஒரு புக்கா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இது நம்ம பண்றோமே, நமக்கு இதுக்கு தகுதி இருக்கா, நமக்கு இதுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் இல்ல அப்படின்லாம் யோசிக்கிற போதெல்லாம் ஆண்டாள் வந்து 30 தப்பாமே நீ முன்னாடி போ, 30 தப்பான முன்னாடி போன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தா. அது அந்த ஒரு வெள்ளத்துல இருக்கிறவனுக்கு வந்து ஆண்டாள் வந்து கை பிடிச்சு வா என் கூட, நான் கூட்டின்னு போன மாதிரியே நான் அப்படியே கூடவே வந்துட்டேன். அந்த புக்கும் கடைசியில மால்யதாங்கிற பேர்ல உங்களுக்கு முன்னாடி பிரசன்ட் ஆயிருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தேங்க்யூ.